பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க தெரு மூலனருள் மெவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் எலும்பும் கபாலமும் அடிமுடி தேடல் என்கிற பகுதிகளை இரண்டாம் தந்திரத்திலே திருமூல தேவநாயனார் நமக்கு அருளி செய்த வழியிலே நின்று சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தேவர்களிலே மிக உயர்ந்த நிலையாக கருதப்படுகிற திருமால் தம்முடைய காத்தல் தொழிலுக்கு துணையாக தக்க ஆயுதம் தர வேண்டி சிவபெருமானை பணிந்து அந்த சக்கராயுதத்தை பெற்றார். சக்கராயுதத்தை பெற்ற திருமால் மிகவும் மகிழ்ந்து போய் சக்கரத்தை பெற்ற அந்த பெருமிதத்தோடு இருக்கின்ற காலத்திலே பெற்ற சக்கரத்தை தம்மால் ஏற்று பிரயோகிக்கக்கூடிய வல்லமை இல்லாததை உணர்ந்தார். அதை திருமூலர் மட்டும்தான் சொல்லுகிறார், வேறெங்கும் காண கிடைக்காத ஒரு செய்தி. எல்லா இடங்களிலும் திருமால் பெருமானை வழிபட்டு அவரிடம் இந்த சக்கரத்தை பெற்றார். 1001 தாமரை மலர்களினாலே அர்ச்சித்து அந்த 1008வது மலருக்கு பதிலாக தம்முடைய விழியையே தந்து சக்கரம் பெற்றார் என்கிற செய்திகளை சொல்லுகின்றார்கள் சான்றோர்கள். ஆனால் திருமூல தேவநாயனார் மட்டுமே சக்கரம் தன்னை பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் என்று செய்தியை சொல்லுகிறார். வாங்கிட்டாரே தவிர அதை தூக்க கூட முடியலையா அவரால். அது அந்த ஸ்பீடில் அது சுத்துது. அந்த சுழற்சியை அதை தாங்கி நிற்பதும் பிறகு ஏவுவதுமான அந்த வல்லமை அவரிடம் இல்லை. அப்ப ஒன்றை பெற்று இறைவனிடமிருந்து ஒன்றை பெறுகிற பொழுது பெற்ற ஒன்றினாலே பயன் பெறுவதற்கும் அவன்தான் அருள் செய்ய வேண்டும். எந்த போகத்தை சிவனிடமிருந்து பெற்றாலும் அந்த போகத்தை துய்ப்பதற்குரிய அந்த யோகத்தையும் அவன்தான் தரணும். போகம் தருவது மட்டுமல்ல, பெற்ற போகத்தை துய்ப்பதற்கான யோகமும் தருவது அவன்தான். போகத்தை யாரிடம் வேண்டுமானாலும் கூட பெறலாம். யாரிடம்னா அவனால் அதிட்டிக்க பெற்ற மற்ற தேவரிடமிருந்து கூட பெற்றுவிடலாம். ஆனால் அனுபவிப்பதற்குரிய யோகத்தை சிவன் ஒருவரிடம்தான் பெற முடியும். அதுதான் நம்ம சைவத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவரவர் எல்லைக்குட்பட்ட நிலையிலே அவரவர்கள் முடிய நிலையிலே அந்த போகத்தை தரலாம். ஆனால் அதை துய்ப்பதற்குரிய யோகம், ஏன்னா வினைப்பயன்களை செலுத்துவதற்குரிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. அப்படி இந்த பின்னால 3ஆம் தந்திரத்தில் சொல்லுவார், இந்த காலச்சக்கரம்னு ஒன்று வரும். எதுக்காக மதியை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மதியினுடைய கதிதான் வினைப்பயனை ஆன்மாவுக்கு ஊட்டுகிற கதி. திருமந்திரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சோதிட கலை இந்த 3ஆம் தந்திரத்தில் ரொம்ப அற்புதமாக வரும். நாம அந்த சோதிடத்துல ரொம்ப எளிமையா எந்த ஜோதிடர்கள்ட்டையும் போகாம
நாமே உரிய நாள்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஒரு செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு வருவார். பின்னால பார்த்தீங்கன்னா அவ்வளவு எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு ரொம்ப எளிமையான வழியை சொல்லித்தரார். இப்படி பார்த்துக்கோ, இந்த நாள் உனக்கு நல்லா இருக்கா, இந்த நாள்ல இந்த காரியங்களை செய்து கொள்ளலாமா, இல்லை என்னை முழுவதுமாக சிவனிடம் ஒப்படைத்து விட்டு இனிமேல் எந்த கவலையும் கிடையாதுன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. என் உளமே புகுந்த அதனால் அப்படிங்கிற வல்லமை இருக்குமானால் நாளுங்கோடு இல்லை. ஒரு வேளை கோள்பாலனமும் வினையும் குறுகாமை எந்த தாழ்பாளன் அது மாதிரி ஏதாவது உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமானால் இப்படி சொல்லிக்கோ. ஒரு சின்னது சொல்றாரு பாருங்க, நட்சத்திரங்களை எல்லாம் நீ பிறந்த நட்சத்திரம் இருக்கா, பிறந்த நட்சத்திரத்திலிருந்து துவங்கி 27 நட்சத்திரத்தை எழுது வரிசையா. ஒரு சிம்பிள் வழி சொல்றாரு. இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலான்னு இருக்கேன், செய்யலாமா வேணாமா யார்கிட்டையும் கேட்காத, நீ பாத்துக்கோ. உன் நட்சத்திரத்திலிருந்து துவங்கு, மூலமா மூலம் பூராடம் அப்படி வா, 27 நட்சத்திரத்தை எழுது. இப்ப முதல் நட்சத்திரம் உன் நட்சத்திரம். அதுல ஒன்னு சொல்றார், அதுல போனா ஜோசியத்தில் போயிடுவோமோ. சரி, இது ஒரு செய்தி மட்டும் சீக்கிரமா சொல்லிட்டு போயிடுறேன். இந்த நட்சத்திரத்தை என்ன பண்ணணுங்கிற ஜென்ம நட்சத்திரம்னு பேர் இதுக்கு. நம்ம ஜனித்த நட்சத்திரம் இருக்கே அது பிறந்த நட்சத்திரம், பிறந்த நாள். அது பிறந்த நாள்ங்கிறது பிறந்த நட்சத்திரம். நாம பிறந்த நாள்னா இங்கிலீஷ்காரன் குறிச்ச தேதியை சொல்லிட்டு இருக்கிறோம். நாள்னா நட்சத்திரம்னு அர்த்தம், பிறந்த நாள்னா பிறந்த நட்சத்திரம்னு அர்த்தம். நாம பிறந்த நாள்னா அந்த தேதியை சொல்லிட்டு இருக்கிறோம், நாள்னா நட்சத்திரம். எந்த நட்சத்திரத்தில் ஜனித்தோமோ அதுதான் பிறந்த நாள். இப்ப இந்த 27 எழுதுறோம் இல்லையா, 27 நட்சத்திரம் என்ன அவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்றேன். அவர் சாமி சொன்னது இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதை உங்களுக்கு சுருக்கி சொல்றேன். 27 நட்சத்திரத்தை உங்க நட்சத்திரத்தை முதலையா வச்சுக்கிட்டு ஒரு 27 வருஷப்படுத்துகிற பொழுது அதை 3 காலமா பிரிச்சுங்க. அப்ப ஒரு காலத்துக்கு எத்தனை நட்சத்திரம் வரும்? 9 வரும். 39 27 9 நட்சத்திரம். முதல் 9ல உங்க ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இல்லீங்களா, அது 9. அடுத்த 9 ஆரம்பிக்குது பாருங்க, அதுல முதல் நட்சத்திரம் அது என்னன்னா அணுஜென்ம நட்சத்திரம். அடுத்தது அதுக்கு அடுத்தது இருக்கு பாருங்க, அதுல முதல் நட்சத்திரம் திரிஜென்ம நட்சத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 27ல முதல் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். முதல் இது ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம். இப்ப இந்த 3 காலம் இருக்கு. 27 நட்சத்திரம் இருக்கு. இதுல 1 3 5 7 ஆச்சா. 1 3 5 7 இந்த 1 3 5 7 இருக்கிற நட்சத்திரத்தை சூழ்ச்சிருங்க ஒவ்வொரு காலத்திலையும். 1 3 5 7 1 3 5 7 1 3 5 7 சூழ்ச்சாச்சா. மீதி இருக்கிற நட்சத்திரங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஆகும் நட்சத்திரங்கள். இவைகள் எல்லாம் ஆகா நட்சத்திரங்கள். முன்னாங்க 12 நட்சத்திரம் ஆகாது, 15 நட்சத்திரம் ஆகாது. இந்த 15 நட்சத்திரம் இருக்கிற நாட்கள்ல உங்கள் வீடு சம்பந்தமான நீங்கள் செய்திகளில் இறங்கினா அவை மங்களகரமாக, திருப்தியாக, சந்தோஷமாக, இனிது நிறைவேறும் அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்ப இது இப்படி ஆரம்பிக்கிறார். அதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, காலச்சக்கரத்தை அவரு விவரித்து சொல்லுகிற பொழுது, அதாவது திருமந்திரத்தை முழுமையா நீங்க கற்றுக்கிட்டா நீங்க பெரிய சைவ சித்தாந்தி மட்டுமல்ல, மிகப்பெரிய சோதிடராகவும் ஆயிருவீங்க. நிறைய சோதிடருக்கு பழப்பு போயிடும். நீங்களே பார்த்து நீங்க நாள் நல்லா இருக்கான்னு யாரையும் கேட்கவே வேணாம், நீங்க செய்யலாம வேணாம். கேலண்டர் எடுத்து நீங்களே ஒரு டேபிள் போட்டு அதை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த நட்சத்திரம் ஓந்ததுன்னு பார்த்தா அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் எதுவும் நம்ம செய்யக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி இல்லைங்களா. அதுபோல அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்மம் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ற. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரு அந்த காலச்சக்கரத்தில் எப்படி இந்த காலங்கிற ஒரு கருவியை வைத்துக் கொண்டு ஆன்மாவுக்கு இருக்க அந்த உரிய அந்த பயன்களை ஊட்டுகிறார், வினை பயன்களை ஊட்டுகிறார். இந்த வினைப்பயன் ஊட்டுதல் தான் யோகம். ஒரு பொருளை பெற்று விடுவதனாலே அதை அனுபவிச்சிட முடியாது. நான் என்னதான் பிரியப்பட்டு இப்படி சொல்றேன்,
ஒருத்தர் என்னதான் பிரியப்பட்டு எனக்கு என்னத்தை கொடுத்தாலும் அதை நான் அனுபவிக்கக்கூடிய யோகியதை அந்த யோகம் இருந்தாத்தான் அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இல்லை, முடியாது. என்ன ததிகணத்தை போட்டாலும் சரி. திருமால் வாங்கிட்டார். வாங்கினா இதை கையிலே தூக்கும். அது இருக்கிற ஸ்பீடு பார்த்துட்டாரே தவிர, பிரியமா பார்த்துட்டாரே தவிர அதை வாங்கி கையில கூட வச்சுக்க முடியாது போல இருக்கு. அப்ப ஒரே வழி திரும்பவும் கொடுத்தவங்கிட்ட போய் சேர்றது தான். அதனால திரும்பவும் ஈஸ்வரன்ட்ட போய் சேர்ந்தார். என்ன சொன்னாராம்? சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க சக்தி தன்னை கூறு செய்ததே. சிவபெருமான் என்ன செய்தாரா? சுவாமி, எமக்கு இந்த சக்கரத்தை தரிக்குமாறும் செலுத்துமாறும் உடைய வல்லமையை அருள்வீராக என்று அந்த விருப்புடன் அர்ச்சிக்க. விருப்புடன் அர்ச்சித்தாராம் திருமால். மிக்க அரண் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்கனல் சக்தி தன்னை. சிவபெருமான் தன்னுடைய சக்தியிலே ஒரு கூறு செய்து அதை திருமாலுக்கு வழங்கினார். அதனால சக்தியை பெற்ற திருமாலும் சிவபெருமானுடைய சக்தியின் அம்சம் என்று சொல்லப்பெறுவார். ஹரி என்று சொல்லுகிறது சிவனுடைய சக்தியின் வடிவம் என்று சொல்லுவதற்கு காரணம், சிவன் சக்தியை தன்னுடைய சக்தியை கூறிட்டு தந்தார். அதனாலே அன்றைய தினத்தில் இருந்து நாராயணர் சங்கர நாராயணன் என்றும் அழைக்கப் பெற்றார். இது சக்கரம் வந்துருச்சு. இப்ப சக்கரத்தை ஏவறதுக்கு வல்லம் வந்துருச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் பழசு மறந்து போகும் எல்லாருக்கும். அதனால என்ன ஆச்சு? தக்க யாகத்தில் அகோர வீரபத்திரர் வந்து அந்த வேள்வியை அழிக்கிற பொழுது வேள்விக்கு தலைவராக இருக்கிறவர் திருமால். திருமாலை முன்னிட்டு தான் அவர் தான் முதற்கடவுளாக வைத்து தக்ஷன் செய்தான் அந்த வேள்வியா. அதனால இவர் போருக்கு போலன்னா நல்லா இருக்காது. எல்லாம் இருக்கிறவங்களாம் உத வாங்கிட்டு இருக்கிறான். போட்டு எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கார் அகோர வீரபத்திரர். சந்திரனை காலில் போட்டு தேய்க்கிறார். சரஸ்வதியை மூக்க அறுத்தார். சூரியன் பல்லையெல்லாம் உடைச்சார். அன்னையிலேருந்து தான் வந்து இந்த பல்ல உடைப்பேங்கிறது சொல்றானே தவிர்த்து ஒருத்தரும் உடைச்சதா தெரியல. வீரபத்திரன் மட்டும் தான் உடைச்சிருக்கார் சூரியனுடைய பல்ல. வழக்கம் போல இந்திரன் குயிலா மாதிரி ஓடிட்டான் தப்பிச்சுக்கிட்டு. இந்திரன் மட்டும் ஆம்பட மாட்டான், குயிலாக மாறி. அது மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் இந்த செய்தியை உந்திபரார். இப்ப இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு. திருமால் என்ன பண்ணாரு? அவருக்கு பாருங்க வந்திருக்கிறது யாரு? வீரபத்திரர். அவர் அப்படியே உருத்ராம்சம். பார்த்தா சிவனுடைய ஒரு குழந்தை, ஒரு பையன். 4 சிவனுக்கு 4 பிள்ளைகள். கணபதி, வைரவர், வீரபத்திரர், சுப்பிரமணியர், 4 பேர். வந்திருக்கிறவரை பார்த்து புள்ளன்னு தெரியணும். அவருடைய புள்ளதான் அவர் வேறையா அவர் புள்ள வேறையா வந்திருக்காரு தெரிஞ்சப்பா சமாதானமா போயிடுவோம். ஏதோ கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். என்னைக்குதான் இந்த போஸ்ட் கிடைக்கும் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் கூப்பிட்டவன போஸ்ட் மேல ஆசையில வந்துட்டேன். அது இவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து விடுன்னு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அத்தை விட்டு என்ன பண்ணிட்டார்? இந்த கையில சக்கரை இருந்தது பாருங்க, இந்த தைரியம் வந்துருச்சு. நம்ம கிட்ட தான் இந்த சலந்தராசுரனையே வென்ற சக்கரம் இருக்கு இல்லையா, இது சிவனுடைய சக்தி தானே. அதனாலே சிவனை எதிர்ப்பதற்கு இந்த சக்தி போதாதான் நினைச்சார். விட்டார். அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தக்கன் தன் வேள்வியை தகர்த்த நல்வீரர்பால்
சக்கரம் தன்னை தாமோதரன் தானும் என்ன பண்ணாரா? தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரன் தன்னை சசி முடி மேல் விட அந்த பிறையை அணிந்த அந்த சிரசு மேல விட்டாராம். பிறையை அணிந்த சிரசு மேல விட்டாராம். அது விட்ட உடனே அதை டார்கெட் பண்ணி விட்டார். டார்கெட் இங்க பண்ணணும், இங்க ஹார்ட் பண்ணணும், கழுத்துக்கு பண்ணணும். இங்க பண்ண என்ன அர்த்தம்? பயத்துல எங்க குறி வைக்கிறதுனே தெரியல இருக்கு. எங்கேயோ குறி வச்சாரு, அது எப்படியோ அப்படி குறி வச்சவன வக்கி உமிழ்ந்தது வாய் உக்கிரத்தாலே. வக்கினா வட்கி, வட்குதல்னா அப்படியே செயலிழந்து கீழே விழுந்துடுறது. லோடகுன்னு அப்படியே வித்தவுட் பவர் அப்படியே விழுந்துருச்சு. சில சமயம் தீபாவளி சமயத்தில் நம்ம பசங்க ராக்கெட் விடுவானுங்க, எல்லாம் உள்ள போய் ஒளிஞ்சிருவாங்க கம்ப்ளீட்டா. ஏதோ ராக்கெட் விடுறானே எங்கேயோ பயங்கரமா பறக்கும் போல இருக்குன்னு ஆளாளுக்கு ஒளிஞ்சா அது விட்ட வேகத்திலேயே புஷ் அப்படின்ட்டு திரும்பி கீழே விழுந்துரும். அந்த மாதிரி சக்கரை கிளம்புன வேகத்தில் துபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. அப்புறமா காலை பிடிச்சார். இது முன்னாடியே பிடிச்சிருக்கலாம். வக்கி உமிழ்ந்தார். என்ன பண்ணாரா? வேற ஒண்ணு நேரம் இந்த ஊங்காரம் தான், வேற ஒண்ணு. வாய் உக்கிரத்தாலேனாரு ஊங்காரம். இந்த ஊங்காரம் தான் ஒடுக்கம். அது இதுலயும் சூரபதுமன் கந்த புராணத்திலையும் சூரபதும போர் வீரர்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான், எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிறாரு முருகப்பெருமான். ஒரு அம்பை எய்வார், அந்த அம்பு பல்வேறு விதமான அம்புகளாகும், அது திரும்ப மல்டிப்ளை ஆகும், அப்புறம் திரும்ப இப்படி போய் அத்தனை வீரர்னு கொள்ளும். அவன் 1008 அண்டத்துக்கு இல்ல அண்ட முகப்பை ஓபன் பண்ணி அங்கிருந்து வீரர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் ஒண்ணு கடைசியில பார்த்தார், அவ்வளவுதான், எல்லாம் அடைச்சிக்கிச்சு. அதேதான் சிங்கமுகாசுரனுக்கும். அடிக்க அடிக்க இந்த குளிசாயுதத்தை அடிக்க அடிக்க ஒவ்வொரு தலையா கீழே விழுந்தா திரும்ப முளைக்கும். அவனுக்கு 1000 தலை, அவனுக்கு சிங்கத்தலை ஒவ்வொன்றா முளைச்சுக்கிட்டே இருக்கும். அதையும் உக்கரத்தால தான் அடக்குவார். ஒரு உக்கரம் அப்படியே அப்படி முளைக்க ஆரம்பிச்சு டபக்குன்னு உள்ள போயிடுச்சான். அது சொல்லுகிறேன், ஊங்காரம் ஒடுக்கம். அதை தொடர்ந்து இந்த எலும்புங்கபாலம் பகுதியில சுவாமி சொல்லுகிறார், எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்து, எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வன். அது என்னதுன்னாரு? பலம். அந்த பலத்தை வலன்னாரு. எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த பலன் பன்மணி முடி தேவர்கள் ஆதி. அந்த ஆதிக்கு பக்கத்துல நாம ஒரு சொல்லு வரவழைச்சுக்கணும் எச்சமாக. எண்ணும். சிவபெருமான் எல்லா தேவர்களுக்கும் மணிமுடி வானவர் அத்தனை பேருக்கும் அவன் ஆதி. எப்படி சொல்றீங்கன்னா, எப்படின்னா அவன் தான் எலும்பும் கபாலமும் ஏந்தி. தேவர்கள் அத்தனை பேருடைய எலும்புகளையும் ஏந்தி நிற்கின்றான். கங்காளம்னா எலும்பு கூடு. 100 கோடி பிரமன் நுந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே. ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈசன் ஒருவனே ஈரிலன் தானே. ஈசன் ஒருவனுக்குத்தான் ஈறு கிடையாது, முடிவு கிடையாது, இது எல்லாருக்கும் உண்டுனா அதை குறிக்கும் வண்ணமாகத்தான் அந்த கபாலம், பிரம்மனுடைய கபாலம், திருமாலுடைய கபாலம், அந்த கபாலங்களை அப்படி கோத்து வச்சிருக்கிறான். தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே, சடை மேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே. சுந்தரமூர்த்தி சாமி கேட்கிறார், சாமி நீர் தலையிலே தலைமாலை அணிந்திருக்கிறீரே,
யாராவது உண்டா இந்த மாதிரி அணிந்தவர்கள்? எங்கேயாவது உண்டா? புராணத்தில் உண்டா? இல்ல சொல்லத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோமா? சிவன் ஒருவன் தானே தலைமையில அணிஞ்சிருக்கிறான், வேற யாருக்காவது இல்லையே. அவன் தான் அணிந்திருக்கிறான். என்னத்தை காட்டுது? செத்துப்போன பெருமாள் செத்துப்போன பிரமனை குறிக்குது. இவர்களெல்லாம் ஒரு நாள் இறந்து போவார்கள் என்கிற குறிப்பு. இறந்து போகாத ஈசன் ஒருவனே அதை அணிந்து கொள்ளுகிறான். இவன் ஒருவனுக்குத்தான் இறப்பு கிடையாது. தலைமாலையாக இவற்றை அணிந்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் சொல்லுகிறார். எலும்பும் கபாலமும் ஏந்திலனாயில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. இந்த எலும்பு கபாலம் என்று சொல்லக்கூடிய இந்த எலும்பையும் கபாலத்தையும் தான் அடிப்படையாக வைத்து மீண்டும் புனருத்பவம் பண்ணுகிறான். எலும்பும் கபாலமும் வைத்து அந்த வெண்பொடி பூசி கொள்ளுகிறான். மேலே எல்லாம் வெண்பொடி பூசி இருக்கிறான். இந்த வெண்பொடி பூசி இருப்பதும் இந்த எலும்பும் கபாலமும் அணிந்திருப்பதும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஊழிக்காலத்திலே எல்லாவற்றையும் ஒடுங்கிய பொருள்களை எல்லாம் தாமே தாங்கி மீண்டும் ஒரு காலத்திலே புனர் உற்பவத்திலே மீண்டும் அவற்றை உற்பத்தி செய்கின்றான், தோற்றம் செய்கின்றான், தோற்றுவிக்கின்றான். யார் ஒருவன் ஒடுக்க காலத்திலே ஒடுங்காமல் இருக்கிறானோ அவன் ஒருவன்தான் மீண்டும் உற்பத்தியை செய்யக்கூடிய வல்லவனாவான். எவன் ஒருவனுக்கு ஒடுக்கம் இல்லையோ, இல்லையா, அவன் ஒருத்தன் தான் ஒடுக்கம் இல்லாதவன். அவன்கிட்ட எல்லாம் ஒடுங்கும், ஆனா அவன் ஒடுங்க மாட்டான். அதனால அவனுக்கு பேர் ஒடுங்கி. எல்லாம் சென்று ஒடுங்கும் அவன்கிட்ட. தோற்றிய திதியே ஒடுங்கி. சிவஞான போதத்தில் சொல்றாரே, அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி அந்த மாதி என்மனார் புலவர். எங்கே ஒடுங்குகிறதோ அங்கிருந்தானே வரணும். எங்கே சென்று ஒடுங்குகிறது அத்தனையும் சென்று ஒடுங்குகிறது சிவபெருமானிடம். ஒடுக்கத்தின் அடையாளம் தான் இந்த வெண்பொடியும் கபாலம் அணிந்திருக்கிற இந்த கபாலம் எலும்பு இவைகளெல்லாம் அதனுடைய குறியீடு. சாம்பலும் எலும்பும் தான் மீண்டும் உலகத்தை படைப்பதற்கு அடையாளங்கள். அவன் ஒருவன் தான் படைக்க முடியும் என்பதற்கு. அப்ப பிரம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, பிரம்மாவுக்கு இவர் மீள தோற்றுவிக்கின்ற இந்த உலகத்திலே, இவர் உற்பத்தி பண்ணுகிற உலகத்திலே பெருமானுடைய கட்டளைக்கு இணங்க பொருள்களை கூட்டுவித்தல் சுவாமியினுடைய கட்டளை. அதிர்ஷ்டித்து செய்கின்ற வேலை. மேலதிகாரி ஒருத்தர் இருப்பார், கீழே ஒருத்தர் செய்வார். கீழே செய்கிறார், கிளார்க்கு தான் செய்கிறார். ஆனா அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? மேலே இருந்து வரும். அவர் கையெழுத்து போட்டு ஃபார் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். எங்க மேனேஜிங் டைரக்டர் கையெழுத்து போட்டு சொல்லுங்க. ஃபார் நான் போடலாங்க, நீங்க வாங்கிட்டு போங்க. ஃபார் இல்லையா? அப்படி ஃபார் சிவபெருமான் பிரம்மா போட்டு அனுப்புறார் கையெழுத்து. இங்க தலைவேல் அயன் கையெழுத்துனாரு. ஃபார் போட்டு போடுறது தான் அது. ஃபார் போட்டு போட்டா மேல இருக்கிறவரு அது எப்ப வேணாலும் அழிச்சு விடலான்னு அர்த்தம். அதுக்கு மேல இருக்கிறவர் இவர் அழிக்க முடியாது, அவர் மேல இருக்கிறவர் தான் அழிக்கணும். அதை சொல்லுகிறார். எலும்பும் கபாலமும் சிவபெருமான் அணிந்திருக்கிறான். அந்த மேல பெண்புடி பூசி இருக்கிறான்னா அந்த பெண்ணுகிட்ட சொல்ற, அந்த ஊமை பெண்ணுகிட்ட தப்பா நினைச்சிடாதே, அதை ஏன் அணிந்திருக்கிறான் சிவபெருமான்னா, அவன் ஒருத்தன் தான் மீண்டும் புனருற்பவ காலத்துல ஊழி காலத்திலே எல்லாவற்றையும் ஒடுக்கி புனருற்பவ காலத்தில் எல்லாரையும் மீள தோற்றுவிக்கக்கூடிய வல்லமை உடையவன் காட்டுவதற்காக அதை அணிந்து கொண்டிருக்கிறான். அது ஒரு கேவலம் இல்லையா, அது அவனுடைய முதன்மையை தெரிவிக்கிறது. எப்படி சார் நம்புறது? இது நம்ப மாட்டேன்னு சொன்னாலும் நம்ம ஆள் இல்ல, சமணர்கள். இது எப்படியா நம்புறதுன்னு கேட்டு அதுக்கு ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் அதுதான் மயிலாப்பூர்ல அந்த எலும்பு சாம்பலும் இருக்கிற குளத்திலிருந்து சிவமே வடிவமான திருஞான சம்பந்தர் பதிகத்தை பாடி அந்த எலும்பும் சாம்பலில் இருந்து ஒரு பெண்ணை வரவழைத்து காட்டி, இப்படித்தான் எங்கள் சிவபெருமான் எலும்பும் சாம்பலில் இருந்து இந்த உலகத்தை எல்லாம் கொண்டு வருகிறான் அப்படின்னு ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தார். அவர் அதுல இருந்தானே கொண்டு வந்தார். திருஞான சம்பந்தர் சின்ன மாடலா காட்டுறார்.
சிவபெருமான் அகில உலகங்களுக்கு அதை செய்கிறார். அந்த எலும்பிஞ்சாம்பல்ல எலும்பும் கபாலமும் அணிந்திலனேல், அல்லது அது அவன் அணிந்தில்லைன்னா என்ன ஆகும்? அது இற்று மண்ணாகுமே. என்ன அப்படின்னு கேட்டா, உயிர்களை முதலாக உற்பத்தி செய்கிற பொழுது அவைகளுக்கெல்லாம் சுவாமி அடிப்படையான அந்த சூட்சம உடம்பு கொடுத்திருக்கிறார். பிறவிகள் தோறும் தூல உடம்பு தான் மாறும், சூட்சம உடம்பு மாறாது. புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி. யார் சொன்னா? பாட்டி. பாட்டி சொல்றா. பாட்டி லேசுப்பட்ட பாட்டியா? லேசுப்பட்ட பாட்டியாது? யோக நிலையை அப்படி பாடுது. ஒரு பெண்பார் புலவர் எப்படி பாடியிருக்காங்க இந்த அம்மா. அற்புதமா பின்னீர் ஓயாரு அது செய்திருக்கிற அந்த அற்புதத்தை பார்க்கிற பொழுது அவ்வளவு அற்புதமா செஞ்சுட்டாங்க. 2 வரி புரியறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுல புரியறதுக்கு, அப்புறம் நடைமுறை கொண்டு வரதுக்கு நீங்க தான் யோசனை பண்ணிக்கணும். அது அப்படி இருக்கும், ரொம்ப கடினம் இல்ல. ஏன்னா அது கடினம்னு ஏன் ஆச்சுன்னா, நம்மளை கடினப்படுத்திட்டோம். ஏற்கனவே ரொம்ப டெப்த்ல இருக்கிறதுனால மேல வருது கஷ்டமா இருக்கு. மேல சமநிலத்திலே இருந்திருந்தோம்னா டக்குன்னு போயிடலாம். ரொம்ப கீழே இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த சூழ்நிலையில அவரவர்களுக்கு உரிய வாய்ப்பு நிலையில லேட்டாகவும் இல்ல. அது எப்படி இருந்தாலும் இருக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சு போறதே ஒரு பெரிய பாக்கியம். இருக்கு அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே அவன் கொடுக்கிற வாய்ப்பு தான். உள்ளதானே இருக்கிறான், உள்ளதான் இருக்கிறான். உள்ள இருக்கிற அந்த பெரும்பொருளாக இருக்கக்கூடிய அந்த உண்மையை அது உள்ள இருக்கிற அந்த ஆன்மா உணர்வதற்கு உரிய கண்ணு பெறணும். அந்த கண்ணைத்தான் நம்ம ஞானக்கண்ணுங்கிறோம். அது உள்முகமா அது பார்க்கறதுக்குரிய அது திறக்கல, இன்னும் அந்த ஊற்றுக்கண் திறக்கல. அத சிவபுராணத்திலே ரொம்ப அற்புதமா சொல்லுவார். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேன் நான் சிந்த மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. இந்த கண்காட்டனார் பாருங்க, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட. அது உள்ளுக்குள்ள இருக்கிறத பாக்குறதுக்கு இந்த கருணை கண் அது ஓப்பன் ஆச்சுன்னா தான் உள்ள அது பார்க்கும். நம்மளால ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த சைடு ஓப்பனா பார்க்க முடியும். கண்ணுன்னா வேற ஒன்றும் இல்லை, புரிந்து கொள்ளுதான். கண்ணுன்னா உடனே அங்க அதுக்கு ஒரு எம இருக்கும், அதுக்கு உள்ள ஒரு வெள்ளை இருக்கும், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கண்ணுங்கிறது விளக்கம். விளக்கம் எத்தனை நாள் பழகின ஐயா, இன்னைக்குதான் கண்ணு திறந்துச்சு, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் இத்தனை நாள் இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாள் மூடிக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம். இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சு, கண்ணு திறந்ததுயா எனக்கு, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். கண்ணு திறந்ததுன்னா என்ன அர்த்தம்? விளக்கம் பெற்றேன், இன்னைக்கு தான் விளக்கம் பெற்றேன்னு அர்த்தம். அது போல உள்ளே இருக்கிற அந்த பெரும்பொருளை இன்னைக்கு தான் விளக்கம் பெற்றேன், அதுதான் கண். அந்த விளக்கம் பெற்றதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஓப்பனே ஆகாது, பார்க்கவே பார்க்காது ஒரு நாள் ஒரு சமயத்தில். அதனாலதான் அந்த அந்த பெரும்பொருள் கூட அனுபவத்தை தருகிற பொழுது இந்த ஆன்மா உலகார்த்தமாக செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் என்று கருதினால் தன்னை கொஞ்ச நாள் காட்டாது. ஏன்னா காட்டிட்டோம்னா அது போகவே போகாது, இந்த பக்கமே வந்துடும். மாணிக்க வாசகருக்கு காட்டிவிட்டு விட்டதுனால தானே அவரு சொல்லனாத பெருந்துன்பம் அடைந்து திரிகிறார். எதுலையுமே நாட்டம் போல. ஏன்னா அது பெரும்பொருள் இன்பமாக இருக்கக்கூடிய அந்த குருந்தமரத்தடியில பெருமானை அவருடைய அத்தனை தீட்சையும் பெற்ற பிறகு வான்னு கூப்பிட்டாராம, வா அப்படின்னு கூப்பிட்டாராம, வா என்ற வான் கருணைனாரு. என்ன ஏன் வான்னு சொல்லணும்? என்ன வான்னு சொல்லணுமா? வான்னு சொல்லணுமா நம்மள? சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இப்படி நடந்ததாம. ஆமாங்க உங்களை வான்னு ஐயா தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேன், நீங்க வான்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஐயா, நானே வந்திருப்பேன். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, வாங்க வாங்கன்னு, நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னா நாமே ஓடிடுறோமே,
இல்லைங்க எனக்கு வான்னு கூப்பிடவே இல்லைங்க அப்படின்னு சொல்றோமா? இல்ல, சிவம் வான்னு கூப்பிட்டாராம். என்ன வான்னு சொல்லணுமா? வேண்டியது இல்லை. ஆனா என்ன வான்னு கூப்பிட்டாரு, என்ன கருணை, அதனாலதான் வான் கருணைன்னாரு. அதனால தண்ணி கண்ணப்பரையும் ஒப்பிட்டுக்கிட்டு சொல்றார், கண்ணப்ப என்னை விட அன்பு ஜாஸ்தி. ஆனா கண்ணப்ப என்னை விட அன்பு ஜாஸ்தி. அன்புன்னா என்னன்னு கேட்கணும்னா, அன்புன்னா என்ன சொல்லணும்? அன்பு இஸ் ஈக்குவல் டு கண்ணப்பன், அவ்வளவுதான். கண்ணப்பன் அன்புன்னு போடுற இடத்துல எல்லாம் அன்பை எடுத்துட்டு கண்ணப்பன் நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப அன்பாக இருங்கள் இடத்துல ரொம்ப கண்ணப்பனாக இருங்கள் அப்படின்னு சொன்னாலே போதும், புரிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணப்பன் கண்ணப்பன் என்பதோர் அன்பின்மைனாரு. எப்படி சொல்லியிருக்கணும் பாட்ட? கண்ணப்பன் அன்பு என்பதோர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். கண்ணப்பன் அன்புன்னு சொல்ல, கண்ணப்பன் என்பதோர். கண்ணப்ப அன்பு மாதிரி எனக்கு அன்பு இல்ல அப்படின்னு சொல்ல, கண்ணப்ப மாதிரி எனக்கு அன்பு இல்லைன்னாரு. அப்படின்னா என்ன? கண்ணப்ப வேறு இல்ல, அன்பு வேறு இல்ல. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை, கண்ணப்பன் அன்பு ஒப்பதோர் அன்பின்மைன்னு சொல்லல. கண்ணப்பன் அன்பு ஒப்பதோர் அன்பின்மை இல்ல, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை. அவருடைய அன்புக்கு ஒப்பா சொல்ல முடியாது. ஆனா கண்ணப்பருக்கு செய்யாத ஒரு கருணையை எனக்கு செஞ்சார். கண்ணப்பரை வான்னு சொல்லல, என்ன வான்னு கூப்பிட்டார். என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ணப்பணித்தன்னை வா என்ற வான் கருணை. அது கண்ணப்பருக்கு செய்யல, எனக்கு செஞ்சார். ஒப்பிட்டு பாக்குறேன், என்ன கருணை, என்ன கருணை. அப்ப அந்த பெரும்பொருளாக இருக்கக்கூடிய, அந்த பேரருள் திறமாக இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய இன்பத்தை நுகர்கிற வாய்ப்பு கிடைக்குமானால், அந்த இன்பத்தை நுகர்ந்த பிறகு ஆன்மாக்கள் வேறு நோக்கி செல்லாது, கடமைகளை மறந்துடும், முழுவதும் இதுலயே மூழ்கி போயிடும். இது எழுந்திருக்க கூட எழுந்திருக்காது. அதுக்கப்புறம் எப்படி உலகத்திலே மூழ்கிய பிறகு சிவனை மறக்குமோ, அதுபோல சிவத்தில் மூழ்கிய பிறகு உலகத்தை மறந்துடும். அதுக்கு அந்த நிலையில பேலன்ஸ் பண்ணுவாரு சுவாமி இந்த ஆன்மாவை. இது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, இதுக்கு இது முடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற பொழுதுதான் அந்த இன்பத்தை காட்டி அப்படி தள்ளி வைச்சார். ஏன்? எண்ணில் கருணை வான்தேன் கலக்க, எண்ணில் கருணை வான்தேன் கலக்க அருளோடு பராவமுது ஆக்கினன். என்ன வச்சு ஒரு வேலை செய்ய வேண்டி பாக்கி இருந்தது, அதான் பரா அமுது. எண்ணில் கருணை வான்தேன் கலக்க, என்ன பண்ணாரா, உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியில போட்டு உள்ள வான்தேன் என்று சொல்லக்கூடிய கருணையை நிரப்பி என்ன வச்சு உன்னை எழுதினார். பரா அமுது, பரவுகின்ற சஞ்சரிக்கிற அமுது, அதுதான் திருவாசகம். அது சொல்றாரு, என்ன வச்சு அந்த கருணை வாழ்ந்தேன் கணக்க பராவமுத. அந்த அமுத கொஞ்சம் சுவைச்சோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் காதுல விழுவாது, கண்ணுல கேட்காது, எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அவர்கள் முழுவதும் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். அவங்கதான் சீவன் முத்தர்கள். அந்த ஜீவன் முத்தர்களாக இருக்கிறவர்களுக்கு பஞ்சபூதம் திருவடியில பணிந்து ஏவல் செய்யும், நிக்கும், அங்க நிக்கும். அவங்களுக்கு ஒண்ணுமே குழந்தை மாதிரி இருப்பாங்க, குழந்தைய விட இன்னும் கீழே இருப்பார்கள். ஓடுகிற பாம்பை அவர்கள் தொட்டாங்கன்னா அது நஞ்சு தீண்ட அஞ்சும், அந்த உடல் முழுவதும் அந்த நிலையை ஆகிவிடுவது. அது நம்ம அது பார்த்தோம்ல, நம்ம எங்க இதுல பார்த்தோம், அந்த பாயிரத்துல 30 அந்த நம்ம இது பாயிரம் கழிச்சு 30 உபதேசம் பார்த்தவன், அந்த 30 உபதேசத்துல இவங்க நிலைகளை எல்லாம் சொல்றாரு பாருங்க. அது அதனால என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ரொம்ப நாம அவர் கிட்டக்க போயிட்டோம், ரொம்ப க்ளோஸா போயிட்டோம்னு நாமளே நம்மள அறியாம சில சமயம் போயிட்டோம்னா டக்குன்னு என்ன பண்ணுவாரு, உலகாயுதமா ஒண்ணு காட்டிடுவார், டக்குன்னு திரும்பிடுவோம். ஆமா செய்திருவார், வேலை இருக்கு இங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு மாத்திருவாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்குறுகாவூர்ல சாப்பாடு கொண்டு வந்துட்டு இவரு வச்சிருக்காரு, பசி, ரொம்ப பசி. அப்பவும் இவங்க சொல்றாங்க, சாப்பிட்டு போலாமா சாமி அப்படின்னு கேக்குறாங்க. சீர்காழியில போய் சாப்பிட்டு போயிடலாமான்னு.
அவர் சொல்றாரு, சீர்காழியில நான் வரமாட்டேன்ப்பா, திருஞான சம்பந்தர் அவதரிச்சதால நான் தான் அங்க வரமாட்டேன்னாரு. அப்ப திரும்ப குருகாவூர் தான் சாமி, ரொம்ப நாளி ஆகும், வெயில், கடுமையான வெயில், தாகம், போறாங்க. அப்படியே போகிற பொழுது தனக்கு பசி, ஆனாலும் சிவனிடம் முறையிடல. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அவருக்கு தெரிஞ்சது? அவர் வெளியில இருந்தா தெரியாது, உள்ளே இருக்காரு. உள்ளே இருக்கிற அவருக்கு ஒரு பசி தெரிஞ்சது. ஐயோ சுந்தரம் பசினால வாடுகிறான். உடனே சோறு எடுத்துக்கிட்டாரு, தண்ணி எடுத்துக்கிட்டாரு, ரெண்டையும் எடுத்துக்கிட்டு போய் வழியில நின்றுக்கிட்டாரு. நின்ன வெயில் நிக்க முடியுமா, ஒரு கூரை போட்டாரு. வந்தவங்க எல்லாம் தங்கிறதுக்கு அழகா ஒரு அற்புதமான தண்ணி, ஒரு பந்தல் போட்டாரு. சில்லுன்னு இருக்கு, சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன். ஆமா, சும்மா குழு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு நின்றுட்டு அங்க இருந்து இப்படி பார்த்தாராம், வராரான்னு பார்த்தாராம். வேதங்கள் ஆகவங்கள் அத்தனையும் சிவன் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்க இவர் சுந்தரனை தேடிக்கிட்டு இருந்தாராம், வராரான்னு. சேக்கிழார் சொல்றாரு. அப்படி வந்த உடனே பகதேவங்க சொன்னாங்க, சாமி என்னது இங்க ஏதோ ஒரு பந்தல் இருக்கு, இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை, இங்க ஒரு பந்தல் இருக்கு சாமி, யாரோ ஒருத்தர் வெள்ள நின்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அப்படியா அப்படின்னு எல்லாரும் நெருங்கினார்கள். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு எல்லாரையும் அழைத்தாராம். அவர் வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க, வாங்க வாங்க. அவரை பார்த்த உடனே இவருக்கு, யாருக்கு, சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு 5 தடவை வந்திருக்கிறார் சுவாமி அவர்கிட்ட. 5 தடவை வந்திருக்கார். வரலாறு இல்ல, சுந்தரமுத்து சுவாமி புராணத்துல 5 தடவை வந்திருக்கார். இந்த ஒரு தடவை தான் he closely detected him. அதாவது 99% கண்டுபிடிச்சிட்டார். இவரை பார்த்தா என்னவோ பண்ணுது நமக்கு அப்படின்னுட்டு உள்ள வாங்க உள்ள வாங்க எல்லாரும் உள்ள போறாங்க. இவர் மட்டும் அந்த பெரியவர்கிட்டயே போய் அவர் முகத்தையே பார்த்துட்டு இப்படியே நிக்கிறார். யாரு? நம்ம சாமி. சுந்தரமுத்து சாமியுடைய திருமுகத்தை பார்த்து, இந்த முகத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. இது எனக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு முகமா தெரிகிறது. இவர் யாரோ ஒருத்தர்னு சொன்னாங்களே, யாரோ ஒருத்தர் போல இல்லையே, இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் போல இருக்கிறத என்று சொல்லி அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்தார். நம்மால் சுதாரிச்சிட்டார். என்னடா கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்க, இவன் என்னது இவ்வளவு பசியோட வந்தான், பசியோட இருக்கிற ஆளு, தாகத்தோட இருக்கிற ஆளு, இவனுக்கா சாப்பாடை கொண்டு வந்தா காட்டி கொடுத்துருவான் போல இருக்குது. இப்படி மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் சொன்னார், ஆலநிழ கீழ் இருந்தார் அவர் தம்மை எதிர்நோக்கி சால மிக பசித்தீர். அவரை பார்த்து சொன்னாராம், என்னது ரொம்ப பசிக்குமே உனக்கு அப்படின்னாராம். பசி இவருக்கு, இவர் தான் சொல்லணும் எனக்கு பசிக்குதுன்னு. இவர் அவருக்கு ஞாபகப்படுத்துறார், என்னது பசிக்குமே உனக்கு ரொம்ப என்னாராம். சக்குன்னு பசி வந்துருச்சு. ஆமா ஆமா எனக்கு பசிக்குது, உட்காருமையா போடுறேன், அற்புதமா கட்டி சாதம் கொண்டு வந்திருக்கிறேன், ஏலக்காய் தட்டி போட்டு மினரல் வாட்டர் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான். க்ளோஸ்லி மிஸ்டு. 40 தடவை போய் உட்காந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்ப சாப்பாடெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு அப்படியே எல்லாரும் அப்படியே அந்த வெயிலுக்கு உள்ளுக்குள்ள இருந்த அந்த நிழலுக்கு அப்படியே ஆனந்தமா கண்ணை அப்படி இழுத்துச்சே, அப்படியே உறங்கினாங்க. எத்தனை நாள் உறங்கினாங்களோ தெரியல. திடீர்னு பார்த்தா வெயில் சுள்ளுன்னு அடிக்குது மேல. என்னையும் அது நடுக்காட்டில் படுத்திருக்கிறோம். திரும்பி பார்த்தா மேல பந்தல காணும், ஒன்னையும் காணும். என்னையா நட்ட நடுக்காட்டில் படுத்திருக்கோம், எங்கேயா அவரு? அப்பதான் இப்படி யோசனை பண்றாரு, வந்தது யாருன்னு. பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய், ஓடு நன்கலனாய் உண்பலிக்கு உழல்வானே, காடதே நல்லிடமாய் கடு இருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. இத்தனையாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான், பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம், முத்தே மணியே மாணிக்கம் உழைத்தெழுந்த வித்தே, குருகாவூர் வெள்ளடை நீ என்றே அப்படிங்கிறார். அவ கண்டுபிடிக்கலான்னு நெருங்குற நேரத்தில் டபக்குன்னு தட்டி விட்டுருவார் சுவாமி. அப்படி சுந்தரருக்கே அந்த கதின்னா நம்மளெல்லாம் கேட்கணுமா? நமக்கெல்லாம் இன்னும் எவ்வளவோ விடைப்பயன் இருக்கிற பொழுது நாம கொஞ்சம் நஞ்சம் அப்படி பாருங்களேன். நீங்க ரொம்ப நேரம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம மறந்து நம்மளை அறியாம லயித்து போய் அப்படி ஒன்றுகிற நேரம் பாத்தீங்கன்னா அப்பதான் ஒருத்தர் பக்கத்துல வந்து கொஞ்சம் தள்ளி உட்காடுறீங்களா சாரும்பாரு, முடிஞ்சு போச்சு. அத்தனையும் காலி ஆயிடும் இல்லீங்களா? என்ன பண்றது? அது
சுவாமி அந்த பேரின்பத்தை அப்ப நாம் என்ன நினைக்கிறோம்னா, பேரின்பம் முழுமையாக நுகர்வதற்குரிய அந்த வாய்ப்பு இன்னும் அவர் திருவருள் பண்ணுவார். சொல்றார், எலும்பும் கபாலமும் அணிந்திலனேல், எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. அந்த புரியட்டகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சூக்கும உடம்பு இருக்கே, அது படைப்பு ஊழிக்காலந்தோறும் ஒடுங்கும். திரும்ப அதுல இருந்தா ஆதாரமாக வைத்து இந்த எலும்பும் கபாலத்தையும் கொடுத்து அந்த உடம்பை கொண்டு வருவார். அப்படி அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்திலே கொடுத்த அந்த சூக்கும உடம்புகள் எல்லாம் அழிந்து போகாதபடி அவைகள் மீண்டும் புனருற்பவ காலத்திலே அவைகள் விளங்கி தோன்ற வேண்டும் என்று சுவாமி செய்கிறார். எனவே எலும்பும் கபாலமும் எதை குறிக்கிறது? சிவபெருமானுடைய முதன்மையை குறிக்கிறது. அவனே முதல்வன், அவனே முதன்மையுடையவன் என்கிற அந்த தன்மையை குறிக்கிறது. நாம் திருமாலை குறைவா சொல்லணும் நம்ம எண்ணம் இல்லை, பிரம்மனை குறைவாக சொல்லணும்ங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் என்ன அடிப்படை என்கிற அந்த தன்மையை உணரணும். சிவனுக்கு இருக்கிற அடையாளங்களை எல்லாம் நீங்க பார்க்கணும். எதுக்காக அவனுக்கு அந்த அடையாளம்? எலும்பும் கபாலமும் அணிந்து கொள்வது ஒரு சிறப்பா? சாம்பலை பூசிக்கிறது ஒரு சிறப்பா? இடுகாட்டில் இருப்பது ஒரு சிறப்பா? ஆனா இருக்கிறானே, அதை வேற யாருக்கும் சொல்லலையே. இப்படி எவ்வளவு இழிவு இருந்தாலும், இழிவான அடையாளங்களாக இருந்தாலும் அடியார்கள் எல்லாம் அதை மகிழோடு நோக்குவார். என்னதான் எலும்பு இருக்கட்டையா, அது சிவன் போட்டா அதுக்கு வர அழகே தனி அழகு. என்னதான் வெண்படி இருக்கட்டும், அது சிவபெருமான் பூசினாலே அதுக்கு இருக்கிற அழகே தனி அழகு. அப்ப அணிகலன்கள் வேறு வேணுமா? சிவன் எதை அணிந்தாலும் அணிகலன், எல்லாவற்றையும் அவன் அணிந்து அழகுபடுத்துகிறான். எனவே அப்படிப்பட்ட முதன்மை உடையவனாகவே சிவம் வழங்குகிறது என்பதை நம்முடைய நாயனார் அடையாளம் காட்டுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் நான் நிறைவு செய்து, மீண்டும் அடுத்த மாதம் நாம 7ஆம் தேதி அன்றைக்கு இங்கே சந்திக்கிறோம். அடுத்த மாதம் முதல் 3 சனிக்கிழமை சந்திக்கிறீங்க. இன்னைக்கு நான் எலும்பு கபாலம் முடிச்சு, அதுக்கப்புறம் அடுத்ததா அடிமுடி தேடல் முடிச்சு, அதுக்கப்புறம் கர்ப்பகிரியைன்னு ஒரு பகுதி இருக்கு, ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த கர்ப்பகிரியையில சுவாமி இந்த கரு உற்பத்தியை சொல்றாரு பாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்லுவார். ரொம்ப அற்புதம். இந்த பிரம்மனுக்கு என்ன வேலை, சுவாமி என்ன பண்றார் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக கர்ப்பகிரிய பகுதியில் சொல்லுகிறார். அதையெல்லாம் நாம தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்த 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருப்படி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான விழியை இங்கு ஏற்பாடு செய்ய அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும், இருந்து கேட்ட அன்பர்களாய் உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும் எம்பெருமானுடைய திருவருளும் நிறைந்து விளங்கும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.